வெல்கம் ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ். திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சதுர அடி 3500. இது ஒரு திகில் படம். 3500 சதுர அடி திரைப்படம் வெற்றிகரமாக இன்னைக்கு தான் திரையில் ஓடி இருக்கு. முதல் காட்சியில் நானும் போய் கலந்துக்கிட்டேன். திரையரங்குகளில் கூட்டம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மொத்தமே ஒரு 13 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இடைவேளை பொழுது வெளியே போய் பாப்கார்ன் சாப்பிடலான்னு போனால் கடை மூடி இருக்கு. என்னையா அந்த கடை விற்கிறவனை கேட்டால், இவ்வளோ மோசமான கூட்டத்துக்கெல்லாம் பாப்கார்ன் விற்க முடியாது சார், டீஎம் போட முடியாதுன்னு ஓனர் மூடிட்டு காலையிலே போயிட்டாருன்னு சொல்கிறான். ஜனங்க மத்தியில் இது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த திகில் படத்தை டைரக்ஷன் பண்ணது ஜெய்சன், ப்ரொடியூஸ் பண்ணது ஜோய்ஸ் மோன். இதில் தளபதி தினேஷ் சண்டை பயிற்சியாளராக வராரு. ஒளிப்பதிவு மிஸ்டர் பிரான்சிஸ். இசையமைப்பாளராக புதுமுக இசையமைப்பாளர் கணேஷ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 2 ஹீரோயின் 2 ஹீரோ. புதுமுகம் சுவாதி தீக்ஷித் அப்படின்னு ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. இனியா, இவங்க ஏற்கனவே தமிழ் சினிமாவுக்கு பரிச்சயப்பட்டவங்க தான். 2 ஹீரோவும் புதுமுகம். திகில் படத்தில் தொடங்குற மற்ற படங்கள் மாதிரியே இதுலேயும் கட்டி முடிக்கப்படாத ஒரு வீடு. அந்த வீட்டில் 2வது ஹீரோ பொணமா தூக்கில் தொங்குறார். இதை கண்டுபிடிக்கும் போலீஸ் அதிகாரியாக தான் முதல் ஹீரோ மிஸ்டர் மோகன் நடிக்கிறார். இவர் ஒரு லாஜிக் இல்லாத இன்ஸ்பெக்டராகவே கடைசி வரையும் வரார். இவருக்கு ஜோடியாக போட்டிருக்கிற ஹீரோயின் அவங்களும் புதுமுகம் சுவாதி தீக்ஷித். இவங்க பாடல் காட்சிக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, வேற எதுக்கும் அவங்க பயன்படலை. பாடல் காட்சியில் கவர்ச்சி கொஞ்சம் ஓவர். திகில் படத்தில் கதை இல்லாததுனால அந்த பாடல் காட்சிகளை ரசிக்கும்படியாக ஜனங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது ஒரு சந்தோஷம் இசையமைப்பாளருக்கு. மற்றபடி இந்த படத்தில் வில்லனா பிரதாப் போத்தன் பண்ணியிருக்காரு, பறவை முனியம்மா பண்ணியிருக்காங்க. காமெடிக்கு எம்எஸ் பாஸ்கர், கோவை சரளா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் காமெடி நடிகர்கள் இருந்தும் கொஞ்சம் கூட காமெடியே இல்லைன்றது தான் மிகப்பெரிய காமெடி. மற்றபடி ஹீரோ 2வது ஹீரோ தூக்கில் தொங்குவது போல் ஒரு காட்சி அமைக்கப்பட்டு இவர் இறந்துட்டார்னு முதல்ல சொல்கிறாங்க. ஆனால் இவர் கடைசி வரை சாகவே இல்லை. படம் முடியும் போது தான் இவர் சாகிறார். இடையிடையே இனியா கிட்ட இவர் காதல் காட்சிகளை நடித்து விட்டு போகிறார். படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மக்களுக்கு குழப்பமாகவே இருக்கு. இதில் இனியாவுக்கு அப்பாவா நடிக்கிற எம்எஸ் பாஸ்கர் அடிக்கடி ஏசப்பா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரையரங்குலையும் ரசிகர்கள் ஏசப்பா இவங்க கிட்டேருந்து எங்களையும் காப்பாத்துன்னு கோரஸாக கத்துறது நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. திகில் படத்தில் திகிலே இல்லை. மொத்தத்தில் 3500 சதுர அடி யாருக்கு சொந்தன்றது டைரக்டர் கடைசி வரை யார்கிட்டயுமே சொல்லலை. சண்டை பயிற்சி பரவாயில்லை, ஏதோ திரைப்படத்திற்கு சண்டை காட்சி வேண்டும் என்று அந்த சண்டை காட்சி வைத்தது போல உள்ளது. பாடல்கள் மட்டுமே நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது. கதைன்னு இதில் எதையுமே சொல்ல முடியாது. புதுமுக ஹீரோன்றதுனால ஜனங்கள்கிட்ட இந்த கதை போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். டைரக்டர் ஜெய்சனுக்கு இது முதல் திகில் படம். ஜெய்சன் சமீபத்தில் திருமணமானவர்னு கேள்விப்பட்டோம். திருமணமான காரணத்தினாலேயே அவரால் திகில் படம் எடுக்க முடிஞ்சது நான் நினச்சேன். ஆனால் அவர் நினச்ச மாதிரி இந்த திகில் படம் வரல அப்படின்றது தான் மக்களுடைய கருத்து. அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாம்சன்.